தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் வட்டம் புதூர் யூனியன் காடுகுடி பிற்கா பி ஜெகவரம் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். இங்கிட்டு பிரதான பயிருக்கு புதூருக்கு கிழக்கு ஏரியாவில் பார்த்துட்டோம்னா பிரதான பயிரே மிளகாய் வெங்காயம் பயிர் தான். எங்களுக்கு அதிக சாகுபடி பண்ணுறதே மிளகாய் வெங்காயம் பயிர். இது அரசுக்கே நல்லா தெரியும். ஆனால் இப்போ கடந்த ஒரு 3 வருஷமாக பார்த்தோன்னா அதிக மழை இல்லாமல் இந்த மாதிரி இதனால் 100% விவசாயம் பண்ண மிளகாய் வெங்காயம் இப்போ ஒரு 40% குறைஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்கு மிளகாய்க்கு வெங்காயத்துக்கு அதாவது செலவு கூலி அதிகம். ஒரு ஆளுக்கு இப்போ உங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு நாள் காலையில் 9 மணிக்கு 2 மணிக்கு போகிறாங்கன்னா 500 ரூபா சம்பளம். இப்போ அப்போ ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 30,000 35,000 வரைக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கு. உரம், உழவு கூலி, இதை பறிக்கிறது, எடுக்கிறது, இன்னும் காய போகிற நேரத்தில் மழை பெஞ்சு அழிஞ்சிருது. இந்த மாதிரி எவ்வளோ வீடு போய் சேர்ற வரைக்கும் இது விவசாயத்தில் எவ்வளோ ஈல்டுங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்கு. இப்போ கடந்த ஒரு 2022 பெரிய மழை, அதிக சேதாரம்னு சொல்லிட்டு நிவாரணம் இருந்துச்சு. அதில் இருந்தே இப்போ 3 வருஷமாக இப்போ போன வருஷம் அதிக மழை, இந்த வருஷம் மழை இல்லை. இந்த மாதிரியே காலநிலைகளும் மாறி மாறி வருது. இதில் சேதாரம் அதிகமாகறதுனால இப்போ மிளகா வெங்காயத்தோட ஈல்டே இங்கே ரொம்ப கம்மி. இப்போ அடுத்த வருஷத்துக்கு இப்போ இந்த மிளகா செடியை தான் இதில் இருந்தால் விதை எடுக்கணும். ஆனால் இப்போ இதில் காயே கெட்டலை, செடியும் இல்லை. அடுத்த வருஷம் எங்களுக்கு விதை எடுக்கிறதுங்கிறதே கஷ்டமான விஷயம். நாங்கள் மிளகா விதை எப்போவுமே கடையில் போய் ஹைபிரிட் ரகங்கள் வாங்க மாட்டோம். அப்படிங்கும்போது இதிலிருந்து எடுத்து தான் நாங்கள் மிளகாவை இது வரைக்கும் பயிர் செய்கிறோம். கடையில் போய் இது வரைக்கும் நாங்கள் வாங்கினதே கிடையாது. ஹைபிரிடே பதிக்க மாட்டோம். இது வீட்டிலேருந்து எடுத்த விதை. அடுத்த வருஷம் மிளகா பயிரிடுறதுக்கு இந்த காடுகுடி பிற்கா, புதூர் பிற்கா எங்கேயுமே விதையே கிடைக்காத தட்டுப்பாடும் வரும். ஏன்னா மழை அந்த வட்டம் அவ்வளவு இல்லை. மாவட்ட லெவலில் கேட்கும்போது இந்த வருஷம் சராசரி மழை பெஞ்சிருக்கு, இது சராசரி மழை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே மலை மானியம் இங்கே பரவலாக இல்லை. ஒரே ஒரு இடத்துல இருக்குது. அவங்க அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏரியாவில் கந்தசாமி 2 கிலோமீட்டர். இதுவே இங்கிட்டு போயிட்டோம்னா சேர்வகிராமட்டி 2 கிலோமீட்டர், இங்கிட்டு புதுச்சினியார் 2 கிலோமீட்டர். ஆனால் அங்கிட்டு பெஞ்ச மழை இங்கிட்டு இல்லை, இங்கிட்டு பெஞ்ச மழை அங்கிட்டு இல்லை. அதனால இந்த காடுகுடி பிற்கால குறைஞ்சது 5 to 6 மலை மானி வேணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா இப்போ சரியான மழையளவு அரசுக்கு தெரியறதில்லை. அதனால அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இந்த சுருட்டை நோயால் இதுக்கு அரசு உரிய நிவாரணமும் இன்சூரன்ஸும் வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். இது இப்படியே நிலைமை நீடித்தால் அடுத்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வருஷத்தில் புதூருக்கு கிழக்கு உள்ள பகுதியில் விவசாயமே இல்லாமல் மாறும். ஏன்னா மாற்று பயிராக மக்காச்சோளம், கம்பு இந்த மாதிரி பயிர்கள் பயிரிடலாம். அதுவும் இப்போ வனவிலங்குகள் தாக்குதல் அதிகமாயிருச்சு. இதை பல முறை 2.5 வருஷமாக நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அது என்ன விலங்குங்கிறதே இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் காட்டு பன்றின்னா அது காட்டு பன்றி ரெக்கார்டில் இல்லைங்கிறாங்க. சரி, வனவிலங்கு தாக்குது, அது என்ன விலங்குன்னு கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிக்கிறோங்கிறாங்க. 2.5 வருஷமாக எங்களுக்கு பயிர்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஒரு வருஷம் எங்களுக்கு வெள்ளாமை இல்லைன்னால கிட்டத்தட்ட ஒவ்வொரு விவசாயம் 1 லட்சம் 2 லட்சம் வட்டி கட்ட வேண்டியதாக இருக்குது. இதுவே இப்போ 2.5 வருஷம் ஆச்சு. இன்னும் அது என்ன பயிர்னே பார்க்கல. எங்களுக்கு இந்த பயிரும் செய்யறதுக்கு வழி இல்லை, மாற்று பயிர் செய்யறதுக்கும் வனவிலங்கு தொல்லை இருக்குது. இதை அரசு சீக்கிரமாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதுவே விவசாய சங்கத்திலேருந்து இப்போ வலியுறுத்தி இருக்கும். இதுவே அரசு எதுவுமே கண்டுக்கலைன்னா அவங்க வருகிற தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போங்கிறதையும் சொல்லியிருக்கோம். இதை அரசு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 4 மாதத்தில் இங்கே சுற்றி உள்ள ஒரு 15 கிராமத்துலையும் தண்ணி பஞ்சம் கண்டிப்பாக வரும். அரசு இதுக்கு தகுந்த நிவாரணம் கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு அடுத்த விட்ட விதை எடுக்கிறதுக்காக அது வேணும்னால் அதுக்கு தகுந்த ஒரு நிவாரணம் கொடுத்தாலாவது நாங்கள் அதை வச்சு செலவு பண்ணி அடுத்து ஏதோ ஒரு இதை வச்சு மாற்று பயிராவது பயிரிட்டுருவோம். இப்போ இதே நிலைமை போனால் கூடிய சீக்கிரத்தில் எல்லா கடையுமே நாங்கள் ஃப்ளாட் போட்டு தான் விவசாயம் இல்லாத நிலைமை தான் இருக்கும். அதர் ஸ்டேட்டுக்கு நாங்கள் வேலைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த நிலைமை உருவாக்கிட்டே இருக்குது. இதை அரசிட்ட பல முறை சொல்லிட்டோம். போன விட்ட நிவாரணம் ஏற்றி விட்டதுக்கே விவசாய சங்கமும் விவசாயிகளும் பல போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட யாருமே இதில் தலை கொடுக்கல. பல முறை சொல்லி எந்த ஒரு இதுவுமே ஆகலை. அதனால அரசு இதை கணக்கில் எடுத்துக்கிறோம்.